ஏமா இன்னைக்கு நீ வேலைக்கு போற, நீ இன்னைக்கு வேலைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பே கமிஷன் படி தானே உனக்கு சம்பளம் கொடுக்க முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி படிச்ச ஒரு பிள்ளை வேலை பார்க்குறான்னா அன்னைக்கு பே கமிஷன்ல தான் அவள் வேலை பார்ப்பா. அவள் சம்பளத்தையும் உன் சம்பளத்தையும் ஈக்குவலாக கொடுக்கணும்னா எப்படி பண்ண முடியும்? உனக்கு நிறைய தான் வரும், அவளுக்கு கம்மியாக தான் வரும். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் செல்லாது புரிஞ்சதா? அதுக்கு அடுத்து இந்த டீச்சர் அது தேர்தல் வாக்குறுதியில சொல்லலையே இந்த மாதிரி. நாங்க ஒண்ணும் கலட்டல. இது 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 பிரச்சனை. இது இருமையா தூய்மை பணியார் சொல்லிட்டேன், டீச்சர்ஸ் சொல்லியாச்சு. அடுத்து வேற இந்த மக்கள் பணியாளர்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்துல அவங்களுக்கு ரோடு இந்த வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 கட்சிக்காரனுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. எம்ஜிஆர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவங்கள பூரா ஒரே அடியா நிப்பாட்டின பின்னாடி அவங்கெல்லாம் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. அவங்க இப்பெல்லாம் ரொம்ப ஏஜ்டு ஆயிடுச்சு. அதனால இப்போ இருக்க அவங்க வாரிசுக்கெல்லாம் எங்களுக்கு திரும்ப வேலை கொடுன்னு அந்த இவங்க கேட்குறாங்க.